வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஜா செடிகளுக்கும் நியூட்ரிஷன் தேவைப்படுற மாதிரி நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை தான் தயார் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற இந்த 2 ஃபெர்டிலைசரில் ஏகப்பட்ட சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க. ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிற ரோஜா செடியை கூட இந்த 2 ஃபெர்டிலைசரையும் பயன்படுத்தி நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாடி தோட்டத்தில் வச்சுருக்க எல்லாருமே ஓப்பன் பிளேஸில் தானே நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த சம்மர் டைமில் அடிக்கிற வெயில் நம்மளுக்கே தாங்க முடியல. நம்ம செடிகள்லாம் எந்த அளவுக்கு தாங்குவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சம்மர் டைமில் கூட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம ரோஜா செடிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடிகள் நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சந்திச்சுட்டு வரோம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு இலை கருகுதல், முட்டு கருகுதல், பூக்கள் உதிர்ந்து போகுதல், இலை மொத்தமாக உதிர்ந்து போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபெர்டிலைசரை ஒரு வாரத்துக்கு நீங்கள் 7 நாள் நீங்கள் பயன்படுத்தும் போதே சூப்பரான அருமையான ரிசல்ட் உங்களுக்கு தருங்க. சம்மர் டைம்